அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். பெண்களுக்கான சில தகவல்கள். ஒரு காலத்தில் பார்ட்டி ஃபங்க்ஷன் நிறைய இல்லாமல் இருந்துச்சு. இந்த கல்யாண வீடு, சடங்கு வீடு, நிச்சயார்த்த வீடு அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் மாடல் ட்ரெஸ்ஸுன்ற பேரில் நம்மளுக்கு சில ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அந்த துணியை தான் நம்ம போட்டுட்டு போவோம். நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம போகிற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் யதார்த்தமாக பேச முடியாது. உங்களுக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க. அது சேலையாக இருக்கட்டும், சுடியே இருக்கட்டும். சேலைன்றது எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. அது போக சுடிதாரும் அப்படி தான். அதுலேயே கொஞ்சம் நீங்கள் மாடலாக அந்த சேரீயை கட்டலாம். அதே மாதிரி மாடலான சுடிதாரும் இருக்கும். நம்மள நல்லா கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு போங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் போட்டுட்டு போகிறதால ஒரு யதார்த்தமான பேச்சையும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்குள்ளே தானாகவே வந்துடும். வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நகை. நம்ம ஊருங்களில் எங்கே போனாலும் நகைன்றது கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் ஒரு செயினாவது ஒரு ஜிம்கியாவது நம்மளுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதையும் தாண்டி நிறைய பேர் மாடலான நெக்லஸ், அட்டிகை இதெல்லாம் எப்போயுமே போட்டுட்டு போவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது. சில தாய்மார்கள்ட்ட நகை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களோட படிப்புக்காக இல்லை ஒரு வீடு கட்டுறதுலையோ இந்த நகைகள்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக நகைகளை அடகும் வச்சிடுறாங்க. அதால் எப்போவுமே நீங்கள் ஒரு கோல்டு கவரிங்கில் ஒரு செயினும் ஒரு ஜிம்கியும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நெக்லஸும் எடுத்து வைங்க. இது என்னங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அதுக்கு சொல்லலை. 3 நகையும் நீங்கள் மாற்றாமல் வச்சுக்கணும். நீங்கள் அப்பப்போ இந்த கோல்டு கவரிங் மாற்றத்தால் இது கவரிங்னு சில பேருக்கு தெரிய வாய்ப்புகள் உண்டு. எந்த மாடலில் நீங்கள் செயின் எடுக்கிறீங்களோ, எந்த மாடலில் கம்மல் எடுக்கிறீங்களோ, எந்த மாடலில் நெக்லஸ் எடுக்கிறீங்களோ அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மோஸ்ட்லி எங்கேயாவது போனால் வந்தால் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதால் அந்த டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் எப்போவுமே கண்டினியூ பண்ணால் அது உங்களுக்கு யார் பார்த்தாலுமே 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலுமே அது உங்களுக்கு என்ன தோணுன்னா இது தங்குன்ற மாதிரி தான் தோணும். இந்த மாதிரி சில டிப்ஸ் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.